இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. நம்ம எதிர்பாராத ட்விஸ்ட்டில் வந்துட்டு இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி மாணிக்கத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களா, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, என்ன கார்த்தி சொல்கிறேன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லுங்க. என்ன தம்பி இப்படி அவசரப்பட்டு கல்யாணம் முடிச்சிட்டிங்க, இதை எங்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, நீங்கள் கேட்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க. ஐயோ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டே, தேவசேனா வந்துட்டு நேரம் நீ கல்யாணம் முடிச்சிருக்கலாம், வந்துட்டு உனக்கு சேர வேண்டியதெல்லாம் பெருசாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, எதுவுமே மாற்றி நடக்கல, எல்லாமே சூப்பராக தான் நடந்திருக்கு. அதாவது இதை விட என்கிட்ட பெஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி தீபா புகழ்ந்து பேசிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போதாப்பா மனசு கழுகுலுன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது நமக்கு. அடுத்த சீனில் கார்த்தி ஒரு லேபுக்கு போயிருக்காங்க. அந்த ஜூஸ் குடிச்சாங்களா அந்த டம்ளரை பற்றி விசாரிச்சு சொல்லியிருப்பாங்க போல். அவங்க சொல்கிறாங்க, சார் நீங்கள் கெஸ் பண்ணது சரிதான், இதில் வந்துட்டு பயங்கரமான ஒரு ட்ரக் கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது ட்ரக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் சார் அப்படின்னு சொன்னதுமே, அது என்னென்ன செய்யும் அப்படின்ற மாதிரி கார்த்தி கேட்க, அதை குடிச்சு 1 மணி நேரம் அவங்க கண்ட்ரோல் அவங்களே இருக்க மாட்டாங்க, கோவப்படுவாங்க, கையில் பார்க்குறதெல்லாம் வந்துட்டு தூக்கி போட்டு உடைப்பாங்க, அது மட்டும் கிடையாது கொலை பண்ணுறது கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறத வெளியிலேருந்து வந்துட்டு ரம்யா பார்த்துடுறாங்க. அதை எப்படி கரெக்டாக பார்க்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கார்த்திக் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதுவும் லேப்ல அப்படின்னு சொல்லிட்டு காரை தள்ளி போய் நிப்பாட்டிட்டு கார்த்தி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ரம்யா வந்துட்டு விறுவிறுன்னு போகிறாங்க. இப்போ ஒருத்தர் வந்தார்ல, எதுக்கு வந்தார் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் டீட்டெயிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுற. கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து கொடுத்ததுமே அவர் வந்துட்டு சொல்கிறாரு. அவர் சொன்னதை கேட்டதுமே ரம்யாவுக்கு வந்துட்டு பயம் வந்துடுது. ஐயோ கார்த்திக்கு டவுட் வந்துருச்சு, இனிமேல் வந்துட்டு கார்த்திக்கு டவுட் நம்ம மேலே திரும்புறதுக்குள்ளே நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் கணக்கச்சிதமாக பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்ல, ஐயோ இந்த நாக்கில் நாக்கு பூச்சி இதை விட பெருசாக ஏதோ பண்ண போது போல அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்க, கார்த்தி வந்துட்டு விறுவிறுன்னு கடைக்குள்ளே வர மாதிரி காமிக்கிறாங்க. அதை கரெக்டாக ரம்யா பார்த்துடுறாங்க. நான் உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கார்த்தி வந்ததுமே என்ன சார் அப்படின்னு கேட்க, மொபைலை ஃபஸ்ட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்துட்டு கார்த்தி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ரம்யா விறுவிறுன்னு வெளியில் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் என்னை காட்டி கொடுக்காததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்ததுமே, நம்ம சீக்கிரம் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த ரவுடி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நான் சொன்ன லொக்கேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சைடு அபிராமி மீனாட்சியும் காமிச்சிட்டு இருக்காங்க. கோவிலுக்காக வந்திருக்காங்க. எப்போவுமே உனக்கு ஒரு புடவை வாங்கி தருவல, அது மாதிரி இங்கே ஏழை விடுவாங்க, அந்த புடவை வாங்க இந்த டைம் தீபா கொடுக்க போகிறேன், பாப்பாவுக்கு உடம்பு வேறு சரியில்லை அப்படின்னு சொல்ல, ஆமத்தை போன வருஷம் எனக்கு கொடுத்தீங்களே, சரி வாங்க போகலாம், பாவம் அவன் நல்ல போன, அவளுக்கு ஏன் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு தெரியல, நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் புடவையும் தீபாக்காக 10,000 ரூபாய்க்கு ஏழை எடுத்து அதை வந்துட்டு பூஜைலாம் பண்ணுறாங்க. அப்புறமேட்டு அங்கே இருக்கிற பூசாரிகிட்ட காமிக்கிறாங்க, எப்போவுமே என் மருமகன் வந்துட்டு இங்கே விளக்கேற்றுவா, என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டைம் அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் ஏற்றலாமா அப்படின்னு கேட்க, நீங்கள் ஏற்றுறத விட அவரோட ஆத்துக்காரர் ஏற்றினா இன்னுமே நல்லது, அதுக்கு வந்துட்டு முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ நான் என் பையனே வந்து பூஜை பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியும் மீனாட்சி அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம அம்மாவோட அப்பாவை பார்த்துட்டு போயிடலாம், அவருக்கு உடம்பு வேறு சரியில்லை, தீபா கிட்ட அவள் ஃப்ரெண்டோட அட்ரஸ் மட்டும் கேட்டு வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு அந்த ரவுடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரம்யா அங்கே வர்றாங்க. உன்னால் எதையுமே சரியாக பண்ண முடியாதா, எல்லாத்தையும் சொதப்பிட்ட போச்சு, நான் இன்னும் ஒன்றை நம்பிட்டு இருந்தேன்னா நான் மாட்டிக்கிடுவேன் கார்த்திகிட்ட, கண்ணில் கூட படாமல் உன்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்ல, மேடம் நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், அவன் என்ன தான் காட்டி கொடுத்துட்டான், என்னை 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க, நீங்கள் தான் எங்கே வெளியூர் போகிறீங்களா, அது வரக்குள்ளே அவள் கதையை நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் முடியாது, உன்னெல்லாம் நம்பவே முடியாது, நான் வந்துட்டு இதோட உன் சவகாசத்தை முடிச்சுக்க போகிறேன், இந்த காசு எங்கேயாவது வெளியூருக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ரம்யா கிளம்பிடுறாங்க. ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட வேலை பார்க்குற ஒரு லேபர் உள்ளே வர்றாங்க. கார்த்தி வந்துட்டு மோதிரத்தை கூட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு இன்னொரு லேபர் கொடுத்துருப்பாங்களா, அவன் தான் வரான். வந்ததுமே மேடம் சொல்லுங்கள் மேடம், மேனேஜர் வந்துட்டு உங்களை பார்க்க சொன்னார் அப்படின்னு சொன்னதுமே, கார்த்தி உங்ககிட்ட ஒரு ரிங்கு கொடுத்தாங்களா, அதை என்கிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்ல, மேடம் நான் இவ்வளவு வேணாம் தான் சொன்னேன், அவர் தான் கம்பல் பண்ணி என் கையில் கொடுத்துட்டாங்க, என்னை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க மேடம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த மோதிரத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கு எவ்வளோ 40,000 தானே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அந்த மோதிரத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. அவனும் வந்துட்டு கிளம்பிடுறான். கார்த்தி இது நான் உங்களுக்காக கொடுத்தது, இல்லாத பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி உங்களுக்கு மோதிரம் கொடுத்தோன்னு நான் ஆசாசையாக கொடுத்தது, அதை வேற ஒருத்தங்கிட்ட இருக்க விட்டுருவேனா, நான் இது மாதிரி தான் உங்களையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை பார்த்து அப்படியே பயங்கர காதல் மலையில் பொழிஞ்சிக்கிட்டு இருக்க. வந்துட்டு அபிராமி மீனாட்சி சேர்ந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியில் வர்றாங்க. வந்ததுமே இது தீபா கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டியாமா அப்படின்னு கேட்க, ஆமல்ல அதை மறந்துட்டே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அட்ரஸ் நான் இப்போ வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு காரில் ஏற போகிற சமயத்தில் தீபா ஒருத்தன் கொலை பண்ண பார்த்தால அந்த ரவுடி வந்துட்டு மீனாட்சி மேலே மோதிடுறாங்க. டே பார்த்து போக மாட்டியா கண்ணுலே அப்படின்னு சொல்ல, என்ன ரொம்ப ஓவராக தான் சீனை போட்டுக்கிட்டு இருக்கா, தெரியாமல் தானே மோதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, உன்னெல்லாம் பார்த்தா தெரியாம மோதுன மாதிரி தெரியல ரவுடி பையில அப்படின்னு சொல்ல, என்ன ரொம்ப ஓவராக பேசுகிற அரஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை வாங்கி அடிக்க வந்துடுறான். அதே சமயத்தில் கார்த்தியோட ஃப்ரெண்டு ஒரு போலீஸ்கார் இருக்கார் இல்லையா, அவர் வந்துடுறாரு. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல, சார் ஒன்றும் இல்லை சார், இவங்க தான் சார் தேவையில்லாமல் சண்டைக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பம்ம அபிராமி மீனாட்சி சொல்கிறாங்க, இவன் நடிப்பெல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க, வேணும்னே எங்களை வந்துட்டு இடிச்சது இல்லாமல் கை வாங்க வேற வர்றான் அப்படின்னு சொன்னதுமே, இல்லை சார் தெரியாமல் தான் பட்டுச்சு, இவங்க தான் சின்ன வயசை பெருசாக்குறாங்க அப்படின்னு சொல்ல, உன் மொழி நடவோட எதுவுமே சரி கிடையாது, நீ என்னமோ தெரியாத மாதிரி மோதனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்கள அடிக்க வர கை வாங்கியிருக்க, டே யாரா நீ சொல்ல போறியா இல்லையா அது வந்து அப்படின்னு சொல்ல, டே சொல்கிறியா இல்லையாடா நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்தில் வந்து பலாறு புளிச்சு நான் அடியை
விட கீழே இருந்து ஒரு இடம் தீபாவை குத்துறதுக்கு கத்தி வந்திருக்குல்ல, அந்த கத்தி விழுகுது. அதை பார்த்து அபிராமி மீனாட்சி ஷாக் ஆகுங்கிறாங்க. ஐயோ கொஞ்சம் விட்டுருந்தா நம்மளை கீரல் போட்டிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்ததுமே போலீஸ் வந்துட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க அவனை. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.